ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் என்ன ரேஞ்சுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் ஓட்டிங்கு அஃபிஷியல் இன்றைக்கோட க்ளோஸ் ஆகுது. ஸோ ஓட்டு போடாதவங்க உங்கள் ஃபேவரட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே உடைய வின்னரை வந்து பிக் பாஸ் வந்து மறைச்சிட்டார். ஸோ அது வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ என்ன யார் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ டிடிஎஃப் வந்து யார் ரயான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்து நம்பகத்தந்த சோர்ஸ் இல்லை. அது வந்து எல்லாருமே சும்மா போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். பிகாஸ் நாளைக்கு ஷூட்டிங்கில் தான் தெரியும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த பாஸை வழங்கும் பொழுது தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் கன்ஃபார்ம்டு கிடையாது. யாருனாலும் சரி பாயிண்ட்ஸ் வச்சு சும்மா நம்ம போடலாம். ட்ரம் டாஸ்க் இருக்குது, நிறையா விதிமீறல்கள் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிடிஎஃப் வின்னர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரியா? அதுவும் நடந்துச்சு. அப்புறம் ஒரு டாஸ்க்கு ஃபோன் காலில் ஒன்றே நடந்துச்சு, அருணும் ஜாக்லினும். ஸோ அதுவும் வந்து தோற்றுட்டாங்க. மற்றபடி வேறு எந்த டாஸ்க் நடக்கல. அடுத்து இந்த கிளாக் டாஸ்க் தான். ஸோ கிளாக் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா விளையாடினாங்க, எல்லாம் அவங்களுடைய எஃபர்ட் போட்டாங்க. அடுத்து இந்த பேசுகிறது போட்டி தான். ஒரு கேங் வந்து ஒருத்தனை பற்றி பேசிகிட்டு இருக்கு, இன்னொரு கேங் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அவ்வளோதான். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்துச்சு. சரியா? ஸோ ரயான் வந்து இப்போ நேற்று வரைக்கும் முத்துவோடைய ஸ்ட்ராட்டஜியாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி ஜாக்கோட ஸ்ட்ராட்டஜி. ஜெஃப்ரி கிட்ட போகிறா, சவுண்டு கிட்ட போகிறா, என்கிட்ட வந்தால் மஞ்சரி கிட்ட இப்போ க்ளோஸாக இருக்கா. ஸோ அதே மாதிரி ஜாக் வந்து க்ளோஸாக இருந்துட்டு நாமினேட் பண்ணி ஜெஃப்ரி இது பண்ணா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னோடனே அப்புறம் வெளியே உட்காந்து இந்த கேங் பேசிகிட்டு இருக்கு. மஞ்சரி, அப்புறம் முத்து, ஜாக்லின் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது முத்து சொல்லிகிட்டு இருக்காப்புல இந்த மாதிரி அருணும் ராணவும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து திடீர்னு பண்ணாங்க, ஒரு டீம் மாதிரி தெரிஞ்சிச்சு, அது அந்த திகிலாக இருந்ததுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் இன்னமும் அதை வந்து விட்டுட்டு இருக்கல. வெளியே அவன் அதை வந்து ஒரு கோணத்தில் வந்து இந்த பேசிகிட்டு இருக்காரு. அருண் எதுவும் கண்டுக்கல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சரியா? அடுத்து வந்து ரயான் பேசுகிறான், காலையிலேயே பேசுகிறாங்கடா இவங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் வேறு என்ன பண்ணுறது? காசிப்பிங் தானே பிக் பாஸ் வீடு. இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் இப்போ எப்படி இருப்பாங்க, உங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்க என்னது, அப்படியே இந்த கேம் பற்றி தானே பேச வந்திருக்கீங்க. அதான கண்டென்ட் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீ உட்காந்து இப்போ பிரச்சனை பற்றி பேசிட்டே இருக்கேன், நீ எது அமைதியாக இருந்துருவியா? ரயான் வந்து ஒரு பேசிக் புரிதலே இல்லை. எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கேன், எப்போ பார்த்து பேசிட்டு பேசுறது தானே அந்த வீடு வந்து தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவிக்கிட்ட போய் பேசுகிறாங்க, அருண்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்கன்ற அப்படியே ஒரே குற்றச்சாட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அப்போ வந்து பவிகிட்ட கேட்குறான், அந்த மாதிரி நான் சிரிக்கிறது உனக்கு ஏதாவது ஆப்பாடாக தெரியுதா? இல்லைன்றா. ஏன்னா அவன் வந்து சொம்பாயிட்டா பவி. அவளுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு விஷயம் வந்து பேசுகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது பவிக்கு. அதை வந்து யோசிக்கவும் மாட்டுறாங்க பவி. ஸோ ரொம்ப வந்து இதாக இருக்குது. பட் என்னதே தெரியல, ஏதோ சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வந்து ஜாக்கு, மஞ்சரி அந்த டீம் போயிட்டாங்க, நம்மக்கிட்ட சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. என்னென்ன பேசுகிறான் பாருங்கள். அதாவது மஞ்சரி கிட்ட இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டு இருந்தான். மஞ்சரி கிட்டையும் ஜாக் கிட்டையும், ஜாக்கு சௌந்தர்யா கிட்ட தான் மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு இருந்தான். இவன் ரயானுங்கிறவன் இந்த டிக்கெட் டு ஃபினாலே தான் மக்களுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? அது வரைக்கும் ரயான் அப்படின்ற ஒரு போட்டியாளன் இந்த வீட்டில் இருக்கான் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே அவன் எடுத்தால் கூட அவனுக்கு தான் அது கெட்டதாக ஆகும். ஏன்னா 2 வாரம் தாண்டிடுவான். அதுக்கடுத்து மிட்வீக் எவிக்ஷனில் தூக்க போகிறதே அவனை தான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரேஞ்சில் வந்து இது வந்து இருக்க போகுது, இந்த மீட்டர் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஃபோன் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அருண் வந்து ஒரு பாயிண்ட் அப்படி தான் பவித்ரா பற்றி. பவித்ரா வந்து ஒன்று கண்டென்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவா, இல்லை இன்னொருத்த கண்டென்ட்டுக்குள்ளே உட்காரணும்னு ஆசைப்படுவா. இதெல்லாம் கவனிச்சுன்னா அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாப்புல. அப்புறம் மஞ்சரி வந்து ஒரு டீலிங் போட்டு ராயான் கிட்ட போட்டு வச்சுட்டா. இங்கிட்டு ஜாக்லின் அருணும் ஒரு டீலிங். ஃபோன் வருது, ஓடி போய் தொடுறாங்க. ஃபஸ்ட்டு அருண் தான் தொடுறாப்புல. ராயன் திருப்பி அந்த பிரச்சனையை பண்ணுறான். ஃபோனை ஏன் நீங்கள் தொட்டிங்க, நான் அது உடனே எடுத்து நீங்கள் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இது ஒரு எத்திக்கலாக இல்லை ஃபேராக இல்லைன்னு ஆரம்பிச்சிட்டான். அவங்க பாட்டு ஃபோனை பேசி அடுத்து டாஸ்க் பண்ண போயிட்டாங்க. ஒரு யாரை தொட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஃபேர் இல்லைங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் ஜாக் டாஸ்க் என்னென்னா, ரெட்டு ஒரு சைடில் இருக்கும், ஒரு சைடு க்ரீனில் இருக்கும். நீ மாற்றி மாற்றி போடணும். ஸோ மாற்றி மாற்றி போடும்போது ரெட்டு வந்து க்ரீனாக மாறணும், க்ரீன் வந்து ரெட்டாக மாறணும். இது வந்து ஒருத்தர் கட்டத்துக்கு மேலே மாற்றி போட்டு அதே மாதிரி க்ரீன் எங்கே இருக்கோ க்ரீனில் இருக்குது, ரெட்டு எங்கே இருக்கோ ரெட்டில் இருக்குது, அப்படியே நிப்பாட்டிட்டாங்க ஜாக்லின்னு. அதை மாற்றவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே கன்ஃபியூஸ் ஆகி ஒரே பாலை தூக்கி போட்டு அவங்க அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து ஜெயிச்சு கொண்டாடினாங்க. அதுக்கு வந்து முடிச்சு விட்டாங்க போமா அப்படின்ட்டு. ஸோ டாஸ்க் முடிஞ்சிருச்சு, தோத்துட்டாங்க ஜாக்லின். ஸோ பாயிண்ட்ஸ் இல்லை, 0. அடுத்து ராணுவுக்கும் முத்துவுக்கும் சௌந்தர்யாவுக்கும். ஸோ முத்து ஏதோ ஒரு தவறு பண்ணுறாரு மைக்கு மாட்டுறதுக்கு. அதுக்கு வந்து
தண்டனை கொடுக்குறதுக்கு வந்து ராணுவ சொல்கிறாங்க. ஏன்னா ராணுவ தான் பக்கத்தில் இருந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் வந்து இப்படி டான்ஸ் ஆடணுன்னே இப்படி ஆடிட்டு இருந்தான். ஆடி முடிச்சோடனே முத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கிட்டையும் பண்ணோன்னே அவன் கை வலி சொல்லிட்டு இருக்கான், என்னால் தூக்க முடியல, ஒரு லெவலுக்கு மேலே இப்படிலாம் போகுது இல்லை, இப்போ இப்படி சும்மா அப்படி ஆடினா கூட ஆடிடலாம், நீ கையை எப்படி தூக்க சொல்கிற பரதநாட்டியத்துக்கு இப்படிலாம் அதெல்லாம் வந்து கை நல்லா மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயே வந்து நீ பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அங்கங்கே சொல்லுவோன்னே அவன் காண்டாயிட்டான். ஏன்னா உன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கான், வந்து பேசுகிறான் சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். அப்புறம் உள்ளே வந்து வெளியே வந்து அவன் பேச வரப்ப ஏன்றான், பேசவே மாட்டான். முத்துக்கு நல்ல நோஸ் கட் வந்து கொடுத்தான். ஆனால் ராணுவ வந்து சௌந்தர்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிக்கவே இல்லை. சௌந்தர்யா என்ன சொல்கிறான்னு தப்பாக எதுவும் சொல்லலை, நீ ஒழுங்காக பண்ணலடா, நீ வாடா இங்கே வந்து ஆடுறான்றா, அதை புரிஞ்சிக்க முடியாமல் பேப்பேன்னு கத்திட்டு கிடக்கேன். நீ ஏன்டா கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டாலும் அவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ என்கிட்ட பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாப்புல. ஏன்னா நீ வந்து என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ராணா வந்து சரி ஓடுவா வாடா பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த அனர்த்திகள் மேட்டரை திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் அவனும் சொல்லிடுறான், எப்போ அனர்த்திகள் உனக்கு கஷ்டமாக இருக்கா, ரைட் ஓகே, நானே நினச்சிக்கிட்டேன் அனர்த்திகள் இல்லை, எனக்கு தான் நான் தான் அவன் விளாண்டேன், அவனை தப்பாக நினச்சிக்கிட்டேன், ஓகேவா அப்படின்றான். ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வந்து ஒரு முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா கேம் அக்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. முத்து மகிழ்ச்சி ஆகிட்டான். அப்புறம் முட்டை காமெடி அருண், இந்த முட்டையை வச்சு நான் ஆப் பாயில் பித்தினாச்சும் பரவாயில்ல, அதுவும் ஆக மாட்டேது, பாயிண்ட்டை கொடுங்கப்பா அப்படின்னு பிக் பாஸ்ட்டை கேட்க பவி பக்கத்தில் உட்காந்து ஒரு புலம்புறா. அப்புறம் சவுண்டு பெட்டு காமெடி, பெட்டில் இருந்தால் ஹெல்மெட் ஆயிடுவாங்கன்னு சொன்னோடனே அங்கேருந்து குதிச்சு தவி வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாக் டாஸ்கில் ரொம்ப வேகமாக பண்ணது முத்துவும் ரயானும் தான். தீபக்கும் பண்ணிட்டார் ஃபுல்லாக, மிச்சம் யாரும் வந்து அந்தளவுக்கு பண்ணல. பட் எல்லாம் நல்ல எஃபர்ட் போட்டாங்க, நல்லாயிருக்கு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, டேபிள் டாப்பராக தான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் வந்து விளையாண்டுருக்கேன். பட் அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து அதிர்ச்சி கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முடிஞ்சிருச்சு, அடுத்து தான் சொல்லுவோம், சனிக்கிழமை தான் சொல்லுவோன்ட்டார். ஐயோ என்னடா அது அப்படின்ட்டு ராயன் வந்து வீக்கெண்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வெறி ஏற்றிட்டு இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டான், முத்துக்கும் மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் எக்ஸ்ட்ரீம் ட்ரெயின் இருக்குது. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்னஸ் வச்சு ஏதோ ஒன்று தள்ளிட்டு இருக்கா வண்டியை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். எனக்குலாம் 2 வாரம் ஆச்சு, 12 வாரம் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு அது வரைக்கும் எனக்கு தெரியலன்னா அருண் பக்கத்தில் உட்காந்து ஊதுன்னு ஊதுறான். ஸோ பெருசாகிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான். ஸோ மஞ்சரியும் ஜாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனில் நான் டேபிள் டாப்பர்னால தான் ரயானை வந்து அட்டாக் பண்ணுறேன், இன்னொன்று என்னை ரொம்ப ஓவராக பேசுகிறான், உரிமையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு பண்ணுறான், அதான் எனக்கு பிடிக்கல, நான் அதெல்லாம் பேசலன்னு சொல்லி அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. சரியா? அப்புறம் அருண் ராயனை கேட்குறான், இந்த என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்க நீ, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்றாங்க, அப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்றாங்க. அது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கே தெரியாத விஷயந்தான் அது, அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு ஸ்பான்சர் டாஸ்க், அந்த நண்டு லுங்கி. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ராணுவ எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்களே, நீ என்னடா இது ஆணவ யார் அப்படின்றத டீ கோடு. சரியா, அது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து யார் அப்படிங்கிற ஒரு டீ கோடு சௌந்தர்யா பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் முத்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு போனோம்னா அவன் வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுவான், அதனால தான் யாரும் பேசுறது இல்லைன்னொடனே விசால் சொல்கிறான். அப்போ அதை கூட ராயனையும் சேர்த்துக்கோ, ராயனும் மாறிட்டான், ராயன் மஞ்சரி முத்து அப்புறம் ஜாக் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. சரி ஓட்டிங் வருவோம். ஓட்டிங் அஃபீஷியலில் ஜாக்லின் 4வது பொசிஷன், அதனால் வருத்தப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் இன்னும் 1 hour இருக்குது. டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இருந்துச்சுன்னா ஒன்று பவித்ரா மஞ்சரி இல்லை ஜாக்லின் மஞ்சரி, நல்லா பார்த்துக்கோங்க. மஞ்சரி கண்டிப்பாக எவிக்ட், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா ஓட் பண்ணுங்கள். முதல் 4 இடத்தில் தீபக், ராயன், ராணவ், விஷால், அருண் 5வது இடத்துல. இதுதான் வந்து இப்போதைக்கு ஓட்டிங்கில் இப்போ இருக்கிறது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை தீபக்கும் ராயானுக்கும், ஒரு 2000 வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த வாரம் தான் தெரியும், 14வது தான் எல்லாம் நாமினேஷன் வருவாங்க, அப்போ பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து கோமாளித்தனம் தான் அன்அஃபீஷியல் பார்க்குறது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.